அனைவருக்கும் வணக்கம். குருவை சரணம், குருவின் திருவடிகளே சரணம். அடியான பல பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கும். ரொம்ப நேரம்லாம் பேசி போர் அடிக்க வரும்ல, ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான், ஓகேங்களா? ஏன்னா ஆடியன்ஸாக இருந்து நானும் பார்த்துருக்கிறேன், பேசும்போது அது எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்தான். அதனால் அந்த மாதிரி விஷயத்தை ஏற்படுத்தவே இல்லை. யாரெல்லாம் ஜோதிட ஜாமான்களோ நான் சொல்றதை காதிலேயே வாங்காதீங்க. எப்பயும் போல உங்க ஒர்க்கை பாருங்க. இது நான் பல பேருக்கிட்ட ஜோதிடம் படித்தேன், ஆனா என்னால இன்னும் பலன் பார்க்க முடியல, இல்ல பலன் சொல்ல தெரியல அப்படிங்கிற மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அந்த ஸ்டேஜில் நானும் இருந்து வந்திருக்கிறேன். பல குருமார்கள் பல இடத்துல படிச்சிருப்போம், ஆனா எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றது என்னங்கிறதே தெரியாம சில நேரங்கள்ல முழிப்போம். சில ஜாதகங்களை பார்த்தனே இந்த ஏதோ ஒரு படத்துல விவேக் சொல்ற மாதிரிதான், இது என்னடா ஜிலேபி லட்டெல்லாம் பிச்சு போட்டு வச்ச மாதிரி இருக்குது அப்படின்ட்டு எதை எடுத்து எதை பேசணுங்கிறத நம்மளால ஒரு மைண்ட் செட்டப் வர முடியாது. அப்ப என்ன ஆகணும்னா ஃப்ரீயா அமைதியா ஜாதகத்தை கீழே வச்சிருங்க, போட்டெல்லாம் குழப்பிக்காதீங்க, வந்த வாடிக்கையாளரை பேச விடுங்க. அதுதான் மெயின் பாயிண்ட் ஜோதிடத்துல. ஜோதிடம் பாக்குறீங்க அப்படின்னா வந்தனி ஜாதகத்தை வாங்கிட்டு உனக்கு இந்த திசா புத்தி இந்த பாவத்துல இருந்து நடத்துறாங்க, இந்த சாரம் வாங்கியிருக்காங்க, உனக்கு போச்சு இப்படி உனக்கு அப்படி, இதெல்லாம் சொல்லவே வேண்டாம், பயமுறுத்தவும் வேண்டாம். வந்திருக்கிறவன் ஜோதிடர்கிட்ட நார்மலா திருமணத்திற்கோ அல்லது முகூர்த்தம் குறிக்கிறக்கோ இந்த மாதிரி தேடி வர்றதை காட்டிலும் உடம்பு சரியில்லாதான் ஆஸ்பத்திரி போவோம், ஏதோ ஒரு அசம்பாதம் நடந்தாதான் போலீஸுக்கு நாடுவோம். அது போலத்தான் ஜோதிட வரவன் ஏற்கனவே பிரச்சனையா தான் வருவான், அதை நாம கேட்கவே வேண்டாம், அவனே சொல்லுவான், அவனோட பிரச்சனையை அவனே சொல்லுவான், அதற்கு தீவுமா அவன்கிட்டயே இருக்கும். நாம் ஒண்ணு புதுசா கண்டுபிடிச்சு இந்த கோயில் அந்த கோயிலுக்கு போய் இந்த முடக்குக்கு போ இந்த யோகா இந்த அதிபதிக்கு சொல்ல வேண்டாம். சில நேரங்கள்ல அவங்களுடைய பாரத்தை கொட்டுவதற்கு ஆள் இருக்காது, அல்ல அவங்க சொல்றதை கேட்கறதுக்கு இருக்காது. எங்கிட்ட எல்லாம் 2 மணி நேரம் உட்காந்து பேசின ஆள்லாம் இருக்கு. சரிங்க சரிங்க அப்படின்னே உட்காந்துட்டே இருப்போம், ஏன்னா வழி இல்லை. அவனுக்கு ஜாதகத்தை பார்த்தா நம்ம ஒண்ணு இதுதான் பிரச்சனை, இதுதான் பாவம், இதுதான் பலன் சொல்ற அளவுக்கு அங்க ஒண்ணுமே இருக்காது. எல்லாம் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கு. ஏன் நல்லா இருக்குன்னா கல்யாணம் இருக்காது, இல்ல குழந்தை இருக்காது, அல்லது குடும்பம் இருக்காது, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருப்பான். இயற்கையாகவே அவனுக்கு ஒரு பிரிவோ அல்லது ஒரு பாவமோ அல்லது ஒரு பலனோ நடக்காம இருக்கும். அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியாது. அந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த கோயிலுக்கு போ, இந்த ஐயர்கிட்ட சொல்றேன், இந்த பேக்கேஜிங் இருக்குது, எவ்வளவு ரூபா பணம் கட்டினீங்கன்னா உனக்கு இதெல்லாம் சரியா போயிடும் அப்படின்னா, அப்படிலாம் சரியா போயிடும் அப்படின்னா கடவுள் எதுக்கு? நாம் அந்த ஸ்தானத்துல போய் உட்காந்துடலாம் இல்லையா? சோ அதனால ஜாதகம் பார்க்க வரவங்கள்ட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு அவங்கள பேச விட்டுருங்க. சொல்லுங்க எதுக்காக வந்தீங்க, என்ன உங்களுடைய கேள்வி, என்ன ரெக்குயர்மெண்ட். சோ அவன் சொல்லுவான், எனக்கு என்ன கல்யாணம் ஆகல, ஒரு நிலையான வேலை கிடைக்கல, அல்லது எனக்கு உண்டான தேவைகள் இல்லையுமா. சோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் 1ஆம் பாவத்திலிருந்து 12ஆம் பாவத்து வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள் எதற்கு ஆளுமைக்கு உட்பட்டது அப்படிங்கிறது தெரியும். இப்ப வரானா, எனக்கு 40 வயசு ஆயிடுச்சுங்க, இன்னும் கல்யாணமே நடக்கலையுமா. போய் ரொம்பலாம் தேட வேண்டாம், அவன் லக்ன பாவம் 7ஆம் பாவம், அவ்வளவுதானே. அந்த லக்னாதிபதி 7ஆம் அதிபதி, இது பாரம்பரியமா பார்ப்போமா. இதே காலபுருஷ தத்துவத்தில் நினைக்கலாமா. காலபுருஷ தத்துவத்துல லக்னம் அப்படிங்கிறது மேஷம், 7 அப்படிங்கிறது துலாம், அவ்வளவுதானே. சோ இந்த 2 கிரகம் எப்படி இருக்குது, இல்ல அவனோட பாகம் எப்படி இருக்கு, அவன் ஜாதகத்தை சேர்ந்திருக்கான், அதுக்கு மட்டும் பலன் சொல்லலாமா? போதுமானதா? அவ்வளவுதானே சார். காலபுருஷ தத்துவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தான் காரக கிரகத்துவம். ஒவ்வொருத்தருக்கும் லக்னம் அப்படிங்கிறது மாறும், அதை வச்சு நம்ம சொல்லிட்டு வரலாம். சோ இதை வச்சாலே அவங்களுக்கு என்ன பலாபலனை சொல்லிடலாம். நடக்கும் நடக்காது அவ்வளவுதான். உனக்கு இல்லப்பா, இருந்தாலும் என்னால மாத்தி தர முடியும் அப்படின்னு தயவு செய்து யாரும் கேரண்டியோ வாரண்டியோ கொடுத்துடாதீங்க, அல்லது அந்த ரிஸ்கை எடுத்துக்காதீங்க. அவங்களுக்கு என்ன நடக்கணும்னு நிர்ணயித்து தான் அவங்க இந்த ஜென்மத்தை பிறந்திருக்கிறாங்க. அதை நம்மளால மாற்ற முடியாது. மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி பரிகாரத்தை சொல்றாங்க. இந்த பரிகாரம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நான் ஒரு இடத்துல கடன் வாங்கி லாக் ஆகி நஷ்டப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறேன், இந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் கடன் வாங்கி கட்டுறேன். அப்ப என்ன இது, ஒரு கடன், ஒரு கடனுக்கு வட்டி, அதற்கு இன்னொரு பக்கத்துல இருந்து கடன் வாங்கி கட்டுறேன். இந்த பரிகாரங்கிறது இவ்வளவுதான். இப்போ அந்த டெம்பரவரி அது சால்வ் கொடுக்குமானா இருக்கு, தாந்திரிகத்தில் இருக்குது, ஜோதிடத்தில் இருக்கு, பரிகாரத்துல இருக்கு. ஆனால் தயவு செய்து யாரும் அதை செய்யாதீர்கள், அதனுடைய கர்ம வினையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம்.
அடியன் அதிகமா நாடி ஜோதிட விதிகளை தான் பார்ப்போம். அப்போ பாகவ காரகத்துவங்களை மட்டும் ஆய்வு செய்யாமல் கிரக காரகத்துவத்தையும் ஆய்வு செய்யுங்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஆஸ்ட்ரோ பாபு சார் திருப்பூர்ல இருந்து வருகை புரிஞ்சிருக்கார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் அதே போல ஒரு ஜாதகத்திற்கு பிறக்கும் பொழுதே குடிப்பனை இருந்தால் மட்டும்தான் அது கோச்சாரத்தில் அவருக்கு கிடைக்கப்பெறும். இல்லைனாலா புதுசாலா எங்கிருந்தெல்லாம் உருவாக்க முடியாது. ஒருவர் பிறக்கும் பொழுதே இவருக்கு திருமணம் ஆகணும், குழந்தை பேர் இருக்கணும், தொழில் வளம் அல்லது செல்வம் இதெல்லாம் இருக்கணும்னு பிறக்கும் பொழுது அவர் ஜாதகத்துல என்ன இருக்கோ அது அவருடைய தசா புத்தியிலோ அல்லது கோச்சாரத்திலோ அந்த கிரகங்கள் காலகட்டத்திற்கு ஏற்ப கொடுக்கும். அதை தவிர்த்து இல்லாத ஒன்றை உருவாக்குறேன், இல்லாத ஒன்றை நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்னு யாரும் தயவு செய்து ஜோதிடர்கள் எங்கேயும் பலனை சொல்ல வேண்டாம். சரிங்களா? ஒரு ஜாதகத்தை பார்த்தனையும் எதுவுமே தெரியாம பிளைண்டா இருக்குன்னா நீங்க சிறந்த ஜோதிடர். பார்த்தனி உனக்கு அது இருக்குது இது இருக்குது, உங்க குடும்பத்துல இந்த பேர் இருக்காங்களா, உங்க குடும்பத்துல கோயில் கறி செஞ்சவங்க இருக்காங்களா, 2 பொண்டாட்டி கட்டின இருக்கீங்களா, தயவு செய்துல சொல்லாதீங்க. சக நண்பர்கள் எல்லாம் பார்த்திருக்கிறான். நம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை வேறு யாரும் திரும்ப பெற முடியாது, நாம தான் பெறணும். அப்போ நாம சொல்லக்கூடியது உனக்கு அது இல்லை இது இல்லை உனக்கு சரி இருக்காது அப்படின்னு நெகட்டிவ் வேர்ட்ஸ் தயவு செய்து பேசாதீங்க. அப்படி அவருடைய ஜாதகத்தில் இல்லை அப்படின்னால் சொன்ன ஜோதிடர்களான நீங்களே தான் அதை வாங்கி ஆகணும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு என்ன கேட்கறாங்களோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நவுந்துக்கிறது பெஸ்ட். ஓகேங்களா? அதே போல தயவு செய்து தட்சணையை கையில் வாங்காதீர்கள். ஒரு டேபிள் வச்சிருக்கிறீங்களா, பஞ்சாங்கம் வச்சிருக்கிறீங்களா, இல்ல காசே தரமாட்டான்னு தெரியுதா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆள் பாதி ஆடை பாதிங்கிற மாதிரி ஒரு விளம்பரம் இருக்கணும். உங்க டேபிள்ல பார்த்தா அதுக்குன்னு ஒரு தட்டம் இருக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வாடிக்கையாளர் வந்து வச்சுட்டு போன மாதிரியாவது ஒரு 500-1000 வச்சிருக்கணும். ஏன்னா ஒரு சிலர்லாம் ரொம்ப கஞ்சனுங்க, 10 ரூபாய் எடுக்கலாமா 100 ரூபாய் எடுக்கலாமான்னு பார்ப்பாங்க. அந்த பொருளாதாரம் இன்னைக்கு வருமானே தெரியாது. உங்களுடைய தகுநிலை என் ஃபீஸ் இதுதான் அப்படின்னு நீங்க டிக்ளேர் பண்ற வரைக்கும் வாய் திறந்து இவ்வளவு கூட அவ்வளவு கூடன்னு கேட்காதீங்க. உனக்கு என்ன பிரியுமோ வச்சுட்டு போ, வைக்கலினால் சந்தோஷம் அப்படின்னு போயிருங்க. இல்ல நம்மளால கான்பிடண்டா என்னால பலனை சொல்ல முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜ் வரும்பொழுது உங்களோட ஃபீஸை நிர்ணயம் செய்யுங்க. 500 இருக்கட்டும், 5000 இருக்கட்டும், 50,000 இருக்கட்டும், அது உங்களுடைய தகுநிலை. ஆனால் அந்த ஸ்டேஜுக்கு நாம வளர்ந்துகிட்டோமா அப்படிங்கிறத பாருங்க. அதே போல இந்த பேக்கேஜஸ் சொல்லி இந்த சென்டருக்கு போங்க, ராமேஸ்வரம் போங்க, தூத்துக்குடி போங்க, இந்த ஐயரை பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் தயவு செய்து அந்த கர்மத்தையும் வாங்கிக்க வேண்டாம். ஏன்னா நிறைய பேர்த்த பாக்குறோம், நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அது வந்திருக்கும். தேவையில்லாம வேலியில் போன தூக்கி வேட்டியில் விட்டுற கதையா, அவனே பச்சினிக்காக போவான், அவனை கொண்டு போய் 30,000 ரூபாய் கொடுத்து மித்திரஞ்ச ஹோமம் பண்ணு திலக ஹோமம் பண்ணுன்ட்டு அங்கிருந்து நம்மளுக்கு ஒரு 60-40% பிடிச்சு வாங்குறது. இதெல்லாம் தான் ஜோதிடர்கள் தங்களுடைய தகுநிலையிலிருந்து மாறி போறதுக்கு உண்டான வேலைகள். சரிங்களா? போதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல பேசினா ரொம்ப ஜவ்வு இருக்கிற மாதிரி இருக்கும். வாய்ப்பை வழங்கிய எம்பி வினோதினி அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.